பாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மக்களே, நம்மளுடைய குடும்ப பணிகள் அத்தனையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் கரெக்டாக 6 நாள் இருக்குது. இந்த 6 நாள் வந்து நம்ம ஃபுல்லாக பிக் பாஸில் வந்து இறங்க போகிறோம். ஸோ சீரியஸாக நான் வந்து பார்த்தேன். நான் வந்து ஒரு 3 மணிக்கு வந்திருந்தேங்க. 3 மணிக்கு வந்தால் இங்கே கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சு. ஒரு மணி நேரம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்ததில் பெருசாக ஒன்றுமே இல்லை, பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நேற்று நைட்டுக்கு நடந்த திவாகர் சண்டை கூட வந்து அது ஒரு மேட்ரே கிடையாது. அது வந்து பேசிட்டு போயிட்டாங்க. காலையில் அது வேறு மாதிரி போச்சு. எபிசோடு வர வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி வெளியில் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இந்த வீடியோவில். முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு தானே இவர் நம்ம கமருதீன் அவர்களுடைய ஃபேன் மீட் வந்து நடந்திருக்கு. அந்த ஃபேன் மீட்டில் பயங்கரமான டான்ஸ், பயங்கரமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இது நேற்று நடந்துச்சா முந்தா நேற்று நடந்துச்சான்னு தெரில. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தேன். அதை பற்றின தகவல்கள், அதை பற்றின டிபேட்ஸ், பேச்சுகள், ரிவ்யூஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தேன். என்னடா இப்படிலாம் குடும்படா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. மேய்க்கிறது எருமை, அதில் எதுக்குடா பெருமை அப்படின்னு ஒரு டைலாகு இருக்குது, சினிமாவில் இருக்குது. நம்ம சந்தானம் அவர்களுடைய ஃபேமஸ் காமெடி. அதே மாதிரி வாங்கின ரெட் கார்டுக்கு எதுக்குடா இம்பிட்டு ஆட்டம் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. கமருதீன் அவர்கள் வந்து ஃபேன் மீட் வைக்கிறதோ, அவர் செலிப்ரேட் பண்ணுறதோ தவறு கிடையாது. ஆனால் அதை என்னமோ பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி இந்த ட்விட்டரில் இந்த கமருதீன் ஸ்குவாட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா, அது ஓவர் அளப்புற. ஏண்டா ஒரு பொண்ணோட பேச்சை வந்து கேட்டு மூளையை வந்து மழுங்கடிச்சிட்டு பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணி இன்னொரு சக பெண்மணியை ஆபாசமாக பேசி சாண்ட்ரா வந்து ஒரு நடிப்பு அடக்கி அவங்களோட நடிப்பு திறமையெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவங்க வந்து சாண்ட்ரா விட மோசமான ஆட்கள். எப்படியெல்லாம் வந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அந்தந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது, அந்த பொண்ணு கீ கொடுத்தா ஆடுற பொம்மை மாதிரி இருக்கிறது, அவள் வந்து ஃபிசிக்கலாக ஒரு அசால்ட் ஒன்று ட்ரை பண்ணும்போது கூட சேர்ந்து உதவி பண்ணுறது, அவள் சொல்கிறது தான் சரி மற்றவங்க சொல்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு சேர்ந்து எல்லா அட்டூழியத்தையும் பண்ணுறது, அநாகரிகமான வார்த்தைகள். நீங்களும் காமம் பண்ணி தானே குழந்தை பெற்றீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகள். 7 நேரம் உட்காந்துருக்கவங்கள அப்படியே விட்டால் அவங்களே இறங்கியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கலாம். இப்போ இந்த அரோராலாம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ கமருதீன் மட்டும் அடக்க உடக்கமாக இருந்திருந்தானா கமருதீன் நேரத்துக்கும் இந்த டாப் 4ல் ஒரு ஆளாக இருந்திருப்பான். ஸோ பார்வதி அப்படிங்கிற அந்த நபர் வந்து அவங்களோட இருந்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் குழியில் போட்டு கூட இருக்கிற வாழ்க்கையும் சேர்த்து குழி நோண்டி புதைச்சிட்டு போயிட்டாங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக. ரெட் கார்டு வாங்கிட்டு ஜோடியாக வெளில போனீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபேன் மீட் வச்சு அதை செலிப்ரேட் பண்ணுறீங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்லாம் தேவையில்லை. வாங்கினது ரெட் கார்டு. நம்ம ஒன்றும் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணிட்டு நம்ம வரல, ரெட் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு பக்கம் இது இப்படி இருக்க, அந்த ஃபேன் மீட்டுக்கு போன சில தற்குறிகள் இன்னமும் திருந்தாமல் அவன் வாழ்க்கையே முடிச்சு விட்டது பார்வதி அப்படிங்கிற அந்த ஒரு பீடை தான். இன்னமும் வந்து இவனுங்க போகிறவங்களாம் என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த ஜோடி இவனே கமருதே வந்து வாழ்க்கையில் திருந்தி நல்லபடியாக வெளில வரணும்னு நினச்சா கூட இவனுங்க விட மாட்டானுங்க போல இருக்கு. அங்கேயும் போயிட்டு ஒருத்தன் வந்து என்ன கேள்வி கேட்குறான்னா, பார்வதியை மீட் பண்ணுவீங்களா, பார்வதியை பார்ப்பீங்களா, விட்டுறாதீங்க ப்ரோன்றானுங்க. டேய், அவளோட இருந்து தானே அவன் அடுத்தருக்கு வந்துட்டான். இப்போ ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம சந்தோஷமாக நம்மளை காட்டிக்கலாம். பட்ட அவமானங்கள் வந்து மறையுமா போகுமா? அவர் இண்டஸ்ட்ரியில் இருக்கார், சினி இண்டஸ்ட்ரி மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கார். இதை உலகமே பார்த்துருக்கு. அந்த உலகத்தில் பல இயக்குநர்கள் இருக்காங்க, தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, அத்தனை பேரும் அதை பார்த்துருப்பாங்க. எங்கே அவன் சான்ஸ் கேட்டு போனாலும் அவனை கேட்க போகிற முதல் கேள்வி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரெட் கார்டு. அது வந்து ஒரு பிளாக் மார்க்காக மாறி போச்சு. ஆயுசுக்கும் அது போகாது. அப்படி ஒரு நிலைமைக்கு அவனை ஆளாக்குன அந்த பொண்ணுக்கிட்டேயே திரும்பவும் போங்க, திரும்பவும் பேசுங்க, பாருங்க அப்படின்றீங்க. ஏன்னா அடித்து வெட்டு குத்தில் போய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து எதனா பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது தான் அவங்க 2 பேர் வாழ்க்கைக்குமே நல்லது. ஏன்னா பார்வதி என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு பொண்ணோ அதே கேரக்டர் தான் கமருதீனும். சேம் கேரக்டர், சேம் ராசி, சேராது. சும்மா ஒரு ஃப்ளோக்கு ராசி சொல்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே ராசியாம்.
அது ஒன்றுங்க, அது வந்து ஒரு ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். பட் கேரக்டரும் ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இந்த நிகழ்ச்சியோடு இதை தலைமொழிகிட்டு 2 பேரும் அவங்களுடைய கெரியரை பார்க்கறது தான் நல்லது. இவங்களால திரும்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் பழக முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் அந்த ஒரு உறவை கண்டினியூ பண்ண முடியாது. நாளைக்கு அது மறுபடியும் டாக்ஸிக்காக தான் போய் முடியும், மறுபடியும் பிரச்சனைகளை தான் போய் முடியும். அது அவங்களுக்கே நல்லது கிடையாது. சரியா? இப்படி ஒரு தவறான ஒரு அட்வைஸை கொடுக்கக்கூடிய இந்த ஃபேன்ஸ் இருக்கானுங்களே, அவனுங்களை முதல்ல உதைக்கணும். கூட இருக்கிற நண்பர்களும் சரியில்லை, நேசிக்கிற ஃபேன்ஸும் சரியில்லை. ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுவான்? யாராச்சும் ஒருத்தர் வாழ்க்கையில் நீ பண்ணுறது தப்புடான்னு சொல்லணும்ல. அவங்க அக்காவை தவிர்த்து வேறு யாருமே அதை சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் ட்விட்டர் முழுக்க ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க இந்த பார்வதியினுடைய இந்த தீவிர ரசிகர்கள். அதாவது தன்னை வந்து நியாயஸ்தர்கள் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள அப்படின்னு, அதாவது சீசனுக்கு சீசன் அவங்களுடைய கேரக்டர் மாறும். ஒரு சீசனில் வந்து நேர்மைக்காக குரல் கொடுப்பாங்க, ஒரு சீசனில் வந்து எவன் வந்து அட்டூழியம் பண்ணுறானோ, எவன் வந்து அராஜகம் பண்ணுறானோ அவனுக்கான குரலை வந்து கொடுப்பாங்க. கேமர், இந்த பூமர், அந்த மாதிரியான ஆட்கள். இந்த சல்லி பசங்க இந்த ட்விட்டரில் வந்து என்னமோ ட்விட்டரையே தான் கட்டி ஆள்ற மாதிரியும், தன்னுடைய ராஜாங்கம் தான் ட்விட்டரில் நடக்குதுன்ற மாதிரியும் ஒரு குரூப்பை சேர்த்துக்க வேண்டியது. சும்மா வந்து ட்விட்டு போடுறன்ற பேரில் வந்து, அதாவது கொடுத்த ரெட் கார்டை ரிவோக் பண்ணுங்க, திரும்ப பெறுங்க அப்படின்ற ஒரு ட்விட்டு. இதை இந்த பார்வதி ஃபேன்ஸ் வந்து அந்த ஸ்பேஸில் போடுவாங்க. அந்த பூனாக்காலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பூனாக்காவனுடைய தலைமை. இவங்க எப்படின்னா ஒரு பயங்கரமான அட்டென்ஷன் சீக்கர். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டை வந்து பாராட்டு, அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது. சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ஷோ முடிஞ்ச பிறகு இந்த ஃபேன் மீட்லாம் வைப்பாங்கல்ல, அதை வந்து ஹெட்டு மாதிரி கோஆர்டினேட் பண்ண வேண்டியது. அந்த ஆளோட வந்து டச்சு வச்சுக்க வேண்டியது. இவங்க என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கும் பிக் பாஸ் போகணுன்ற ஆசை இருக்கான்னு தெரில. ஸோ கரெக்டாக அந்த கண்டஸ்டண்ட்டை வந்து கைக்குள்ளே பிடிச்சி, போன சீசனில் ஜாக்லினுக்கு இவங்க பண்ண அட்டூழியம், இவங்க என்னமோ ஜாக்லினுக்கு பிஏ மாதிரியும் அவங்க வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஃபேன் மீட்டில் இருந்து எல்லாத்தையுமே இவங்கள ஒரு தலைவின்னு ஒரு கும்பல் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆஹா, நம்ம தலைவிடா, அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்க தலைமையின் கீழே தான் நம்ம இயங்கணும் அப்படின்னு அவங்கள பெருசாக ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காத்தடைத்த பலூன் மாதிரி பெருசாக ஊதிக்கிட்டு இருக்காங்க அவங்கள. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு வேலையை பண்ணுறது, ரெட் கார்டை திரும்ப பெறு, ரிவோக் ரெட் கார்டு. விஜய் சேதுபதியை டேக் பண்ணி ட்வீட் பண்ணுறதும், விஜய் டிவியை டேக் பண்ணி ட்வீட் பண்ணுறதும் ஒரு பருப்பும் அங்கே வேகாது. இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நடந்துருமா? ஆனால் சேனல் சைடில் ஒரு விஷயம் நடக்க போவதாக ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியலை. அப்படி பண்ணாங்கன்னா சேனலுடைய ஒரு பயாஸ்டு மனநிலை வந்து வெளிப்படும். அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா கமருதனுடைய ரெட் கார்டை வந்து ரிவோக் பண்ணலை, ஆனால் கமருதனை வந்து ஃபைனல்ஸ்க்கு வர வைக்கிறதுக்கான ஒரு பிளானில் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், மகாநதி அப்படிங்கிற அந்த சீரியலினுடைய இயக்குனர் பிரதீப் ராய், இவர் தான் பல கண்டஸ்டன்ஸ் வந்து பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு காரணம். அவரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக மாறலாம். இப்போ அதுக்கு தான் பல பூனைக்குட்டிகள் வந்து அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் ஒரு, அதாவது பலன் இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் தன்னை வந்து ஒரு பெரிய வார்ம் ஃபயராக நினைத்து கொண்டு பல பேர் வந்து இந்த மாதிரி சுற்றுறாங்க, ட்விட்டரில் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு டே அண்ட் நைட்டு, நம்ம ஸ்னூப்பி கூட வந்து பேசியிருப்பாப்புல, டே அண்ட் நைட்டு உட்காந்து ட்வீட் போட்டு 45,000 ட்வீட் மேலே போட்டிருக்காங்களாமே. நான் பார்க்கல, ஏன்னா நமக்கு அதை விட நிறைய வேலை இருந்துச்சா, நம்ம பார்க்கல. இது உட்காந்து மெனக்கட்டு ஒரு வேலைன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அது கார்பரேட், அதுங்க அங்கே ஒரு பருப்பும் வேக போகிறது கிடையாது. யாரை கூப்பிட்டாலும் பார்வதி அவங்க கூப்பிட போகிறது கிடையாது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்களுடைய அந்த ஒரு பிரம்மாஸ்திரம் நினச்சி இவங்க பண்ண ஒரு விஷயம் கமருதனுக்கு ஃபேவராக போச்சு. கமருதனை வந்து நாங்கள் ஃபைனல்ஸ்க்கு கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் இருக்காங்களாம். ஆனால் ரெட் கார்டு அப்படிங்கிறது ரிவோக் செய்யப்படாது, கொடுத்தது தான், அப்படி தான் இருக்கும். அதை மீறி வந்து சேனல் ரெட் கார்டை ரிவோக் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஹிஸ்ட்ரியிலேயே இந்த சீசன் வந்து பல வரலாறை படைச்சிருக்கு இல்லையா, அந்த வரலாறில் இதுவும் பதியப்படும்.
ஹிஸ்ட்ரிலேயே ஒஸ்டான சீசன் வந்து சீசன் 9 தான். ஹிஸ்ட்ரிலேயே 2 ரெட் கார்டு வாங்கின ஒரு சீசனும் சீசன் 9 தான். வரலாற்றிலேயே வந்து முதல் பெண் ரெட் கார்டு வாங்கி வெளியேறியது இந்த சீசன் தான். அதே மாதிரி வரலாற்றிலே வந்து கொடுத்த ரெட் கார்டை திரும்ப பெற்றதும் இந்த சீசன் தான் அப்படிங்கிற ஒரு வரலாறை படைப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க பேச்சை கேட்டு இந்த பேச்சுக்கு பயந்து நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்களா விஜய் டிவி அப்படின்னு வந்து கேட்க வச்சிடாதீங்க. அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து பயந்துடாதீங்க யாருக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சேனல் ஒரு நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருக்கீங்க. அந்த முடிவுக்கு மக்களின் வரவேற்பு இருக்குது. இந்த 5-6 பேர் கத்துறதை வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். அவங்க தான் உங்களை பார்க்குறாங்க, அவங்களால தான் உங்களுக்கு வருமானம். இந்த 10 பேர் ட்வீட் போடுறதுனால ட்விட்டர்னு ஒன்று இல்லைன்னா அவங்க இல்லைங்க. ட்விட்டர்னு ஒன்று இல்லைன்னா அவங்களாம் இல்லை. நம்ம அதாவது விஜய் டிவிக்குள்ளே ஒரு டீம் இருக்கும், பிக் பாஸ் ஹெட் டீம் இருக்கும், ட்விட்டரில் ஒரு டீம் இருக்கும். இவங்க தான் அந்த பிக் பாஸை இயக்குற மாதிரி இவங்க நினச்சிப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் ஓவர் பில்டப், கொஞ்சம் நெஞ்சம் பில்டப்பு கிடையாது, ஓவர் பில்டப். இப்போ நம்மளாச்சும் வந்து நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம், நம்ம முகத்தை காட்டி நம்ம பேசுகிறோம், மக்களுடைய விமர்சனங்களை நேரடியாக எதிர்கொள்கிறோம் சரிங்களா. கமெண்ட்ஸ் மூலமாகவும் இல்லை நிறைய விஷயங்கள், ஃபோன் கால் அது இது நிறையா வரும். முகத்தையே காட்டாமல் ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறது, அதாவது இந்த நெகட்டிவ் பிஆர் அப்படின்னு வந்து யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இவங்க தான் முழுக்க நெகட்டிவ் பிஆர் பண்ணக்கூடிய ஆட்கள். இப்போ கூட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்விட்டரில் இருக்கவங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டுப்பாங்க. இன்னொரு நபர் வந்து ஒரு மாற்று கருத்து சொன்னாங்கன்னா அவங்கள போட்டு அடிக்கிறது, ஆபாசமாக பேசுகிறது, மரியாதைலமாக பேசுகிறது. ஏன்னா முகம் காட்ட போகிறது கிடையாதுல்ல. ஆனால் இதில் பல பேருக்கு பல பின்னணிகள் இருக்குது, அது நமக்கு நல்லாவே தெரியும். பல அரசியல் பின்னணிகள் வந்து பல பேருக்கு இருக்குது. அவங்க எல்லாருமே இதில் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த 3 மாதம் நம்ம எப்படி ஒரு வேலை செய்கிறோமோ அதே மாதிரி 3 மாதம் அவங்களும் ட்விட்டரில் வேலை செய்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இப்போ மாறி போச்சு. இப்போ இவங்களை போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ கண்டஸ்டன்ஸ்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ஆஹா ட்விட்டருக்கு இவ்வளோ பலம் இருக்கா, பிஸ்னஸ் தான், ட்விட்டருக்கு இவ்வளோ பலம் இருக்கா, அடுத்த வாட்டி நம்ம வந்து ஒருவேளை நம்ம பிக் பாஸ் போனோன்னா அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இப்போ ரிவ்யூவர்ஸ் எல்லாம் நேரடியாக வந்து யாராலையும் அப்ரோச் பண்ண முடியாது. இது வரைக்கும் யாரையுமே இந்த மாதிரி அப்ரோச் பண்ணது கிடையாது. திரைக்கு பின்னால் நடக்கக்கூடிய பேசக்கூடிய ஆட்களை தான் எளிதாக நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்காக ஒரு பக்கம் போனோம், இன்னொரு பக்கம் ஃபேமஸ், பேர் தெரியணும் 4 பேருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பேசுபட பொருளாக இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் ஃபைனல்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் கமருதீன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட இந்த பார்வதியை பார்த்தீங்களான்னு கேட்ட நபர்கள் இந்த கேள்வியும் கேட்குறாங்க, ஃபைனல்ஸ்க்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. ஸோ அதெல்லாம் வச்சு கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது மேபி கமருதீனுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் போகும் அப்படின்னு அவர் நம்புகிறாரா இல்லை உண்மையாலுமே போகுதா அப்படின்னு தெரில. போனால் 2 பேருக்கும் போகணும், ஒருத்தருக்கு மட்டும் போகுது அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னு தெரியலை. பார்ப்போம். ரெட் கார்டு கொடுத்தவர்களை இது வரைக்கும் எங்கேயுமே காட்டினதே கிடையாது. ஆனால் இந்த சீசனில் ஏவியிலேருந்து எல்லாத்துலேயுமே ரெட் கார்டு வாங்கின நபர்களை காட்டுறாங்க. அப்போ மேபி அந்த ரெட் கார்டு வந்து சும்மா தான் ஒரு டிஆர்பிக்காக கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்துட்ட பிறகு விஜய் டிவியில் எங்கேயுமே பிரதீப் இல்லை, மகத் எங்கேயுமே கிடையாது. சரவணனுக்கு ரெட் கார்டு கொடுக்கல, அவர் அப்படியே வெளில அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் சரவணன் வந்து வராப்பில் சீசன் 3 போனவர் இப்போ தான் சீரியலெல்லாம் நடிக்க வந்திருக்காப்புல. ஆனால் இப்போ இவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஷாக்காக இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எதுவாக இருந்தாலும் ஓகே, அது வந்து அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, நம்ம அதை பார்த்து தான் ஆகணும். நம்ம வந்து அதில் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பயந்து நீங்கள் ரெட் கார்டை ரிவோக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கோல பசங்களாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை? கமருதீன் அவர்களுடைய இந்த ஃபேன்மேட், அந்த ஒரு ஃபன், அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட், இந்த ஃபைனல்ஸ்க்கு கமருதீன் வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.